Hey guys, welcome to AT Couple channel. Sandy Hi. and Priyal. லாஸ்ட் வீக் வந்து மட்டன் பிரியாணி பண்ணாங்க, சார் தான் பண்ணது. இந்த வீக் வந்து நாங்கள் இது வாங்கியிருக்கோம், குக்டு ஆப்லேருந்து இந்த பிரியாணி பாய் வீட்டு பிரியாணி மசாலா வாங்கியிருக்கோம். இது வந்து நம்ம வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த கிரேவி அண்ட் சிக்கன் இல்லை ஒரு மட்டன் ஏதாவது போட்டு ஃப்ரை பண்ணிட்டு நம்ம ரைஸ் வந்து அதில் போட்டுடலாம் அப்படின்னு போட்டிருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே எப்படி குக் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இவங்க தான் ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ லாஸ்ட் வீக் மட்டன் பிரியாணி செஞ்சது பார்த்துருப்பீங்க, யாராவது ட்ரை பண்ணிங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா தான் இருக்கும், சாப்பிட்ருப்பீங்க. தெரிஞ்சு சாப்பிட்லாம் திருப்பி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தேங்க்யூ. அந்த பயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் வந்து ஊற வச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இதுலேயே 30 minutes 20 to 30 minutes வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சிடணும். அண்ட் தென் நம்ம வந்து குக்கரில் வந்து இந்த கிரேவி இதில் வந்து ஆயில் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் 250 கிராம் பேஸ்ட்டு. அண்ட் தென் இது வந்து ஆயில். இந்த ஆயில் வந்து நம்மளுக்கு பத்தாது, பட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக தான் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்க ஆயிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயில் ஷேக் வெல் பிஃபோர் யூஸ். நாங்கள் வந்து கொஞ்சம் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. போதும். ஸோ அந்த ஆயில் கூட இந்த ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது வேற மாதிரி டேஸ்ட் இருக்கும். கோகனட் ஆயில் நல்லா இருக்கும். நல்லா யூஸ் பண்ணுங்க. கோகனட் ஆயில் கேரளா போகும்போது கோகனட் ஆயில் செய்யலாம். கோகனட் ஆயில் டேஸ்ட்டு தான் நல்லா இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. நான் டெய்லி சமைக்கிறதுல கோகனட் ஆயில் ஆட் பண்ணுவேன், இவங்களுக்கு தெரியவே தெரியாது. நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ கோகனட் ஆயில் சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்றாங்க. ஃபுல் ஹை ஃப்ளேம் வச்சு ஆயில் ஃபுல்லாக வந்துருக்கா. அந்த விக்ரம் படத்தில் அவன் போடுவானே மீல் சரியாக கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஆயில் ஃபுல்லாக, அந்த மாதிரி. எந்த படம்? அன்னியன் படம். அன்னியன் படத்துக்கு அந்த மாதிரி ஆயில் நல்லா கொதிக்க வச்சு. அந்த அளவுக்குலாம் கொதிக்க வைக்கிறது, நிறைய ஆயில் ஊற்றல, லைட்டாக கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை வந்து கட் பண்ணி பேஸ்ட் கட் பண்ணுவேன். இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, செம்ம ரெட் கலரில். ஐ திங்க் வேறு எதுவும் போட தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். வச்சா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். வீடு ஏதாச்சும் தண்ணி ஊற்றும் போது கழுவி வச்சுருக்கோம். இப்படி சட்டானதா சட்டக்கூடாது சொல்லுவாங்க. சொல்லுவாங்க பிரியாணி கடையில் அவங்க தட்டி தட்டி தான் கொடுப்பாங்க. அது எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க தட்டுனா நம்ம செய்கிற சாப்பாடுலேருந்து ஒவ்வொரு தட்டுக்கும் கொஞ்சம் சாப்பாடு கம்மியாகும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஆகாது, என்னன்னு தெரியாது எனக்கு, சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன். இதோட வந்து நம்ம வச்சுருக்க சிக்கன் அதையும் எடுத்து கிரேவி போட்டு லைட்டாக சூடாகும் போது இந்த நம்ம வச்சுருக்க சிக்கன் இல்லைன்னா மட்டன் எது வேணாலும், எந்த ப்ரோட்டீன் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது போட்டு இது கூட மெயினாக என்னென்னா வெட்டிங் பாய் பிரியாணி பேஸ்ட். வெட்டிங் பாய் பிரியாணி பேஸ்ட்டா சப்போர்ட் பண்ண முஸ்லீம். லாஸ்ட் டைம் மட்டன் செஞ்சு எல்லாரும் ஒழுதா வெட்டிங் பாய் பிரியாணி எல்லாருக்கும் பசி தான் காரணம். எல்லாருக்கும் பசி தான் காரணம். சமையல் எப்படி வேணாலும் சமைச்சிக்கலாம். போதும், அது ஸ்லோவாக போடு, டமார் தெரிக்கிற மாதிரி போடும். ஓகே, ட்ரைனிங் லெக் பீஸ். இது லெக் பீஸ். அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்துக்கவே மாட்டாங்க லெக் பீஸ். நீங்கள் லெக் பீஸ் கிடையாது, ஒன்று தான் வாங்கிட்டு வந்தேன். நாங்கள் வந்துருக்காங்க. என் பையன் சாப்பிட மாட்டான். வாசனை நல்லா இருக்குன்னா இந்த மழை நல்லா நான் டெய்லி ஆஃபீஸில் வந்து நிறைஞ்சு வந்துட்டு இருக்கு. அதனால கோல்ட் ஆயிடுச்சு, வாசம் தெரிய மாட்டேங்குது எனக்கு. நல்லா இருக்கு. தண்ணி கப் ஆஃப் வாட்டர் ஐ திங்க் ஸோ. ஒரு கப் இதில் போட்டுக்கலாம். அதான்
1.5 கப் 375 ml. அதான் 1.5 கப். 1.5 கப்புன்னா அதான் எம்எல்ஏ போட்டுருங்க. எம்எல் அதுக்கு தான் எம்எல் போட்டுருக்கல. இது வந்து 250 ml. 250 ml. இது இதில் 2 கப் ஊற்றிடலாமா? இது வந்து 250 ml. அதில் எவ்வளோ போட்டுருக்கேன்? இதில் 1.5 கப் ஊற்றிடலாமா? அப்போ 1.5 கப் பண்ணால் 250 + 250 minus divided by 2 125. அப்போ 275 375 கரெக்டு தானே? கரெக்டு தானே? தெரியலையே. 375 எஸ் கரெக்ட். மேத்ஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. மேக்ஸ் கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும். நீ பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஊற்றலாம்ல இப்போ. இது வெயிட் வெயிட் கொஞ்சம் சிக்கன் இதில் வேணும். என்ன போட்டிருக்க? லோ ஃப்ளேம் ஃபார் மினிட். கொஞ்ச நேரம் தான் வறுக்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வெயிட் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆட் appropriate quantity of food. எக்ஸாக்ட் அதில் சொன்ன மாதிரி செஞ்சால் வராது. குக்கிங் ஸ்பெஷலிஸ்ட் நான் தீஞ்சு இருக்கேன். போயிடும் பேஸ்ட்டு. தீஞ்சு போகாது. பிளாஸ்டிக் செஞ்சேனே இல்லையா? இந்த பேஸ்ட்டில் செய்யலைல்ல. லாஸ்ட் வீக் செஞ்சது நீ ஓனாக செஞ்ச. நம்ம இந்த பேஸ்ட்டில் செய்யும்போது இதில் எப்படி போட்டுருக்காங்களோ அந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் இது இப்போவே போயிடும். நல்லா பீஸ் செஞ்சு நான் ஹாஃப் கப்பா? ஆ கொஞ்சம் போடு. ஓகே நல்லா பாயில் உன்னோட ஆகணும். கணக்கு பிரகாரம் தண்ணி கரெக்டாக இருக்குமா? கொஞ்சம் போடணும்னு நினைக்கிறேன். லைட்டாக போடு. அந்த கொஞ்சோண்டு நான் குடிச்சிட்டேன். அதுக்கு நான் வாஷ் பண்ணி வச்சுன்னு சொன்னேன். அதில் இன்னும் ஆல்ரெடி எடுத்துட்டேன். இது கொதிச்சோடனே தான் போடணும்ல ரைஸ். கொஞ்சோடனே ஆல்ரெடி சப்ஸ்டியூட் ரைஸு. bring it to boil. அதுக்கப்புறமா இதை ஃபில்டர் பண்ணி போகணும். அப்புறம் 2 விசில் போதுன்றாங்க போட்டிருக்காங்க. ரெண்டா? 2. இந்த விசில் இல்லையோ இந்த விசில் இது ஓகே ஓகே. கொதிச்ச உடனே ரைஸ் போட்டோன்னு தான் விசில் வைக்கணும்ல? ஆமாம் ஃபஸ்ட் ரைஸ் பாயில் ஆகணும்ல. ம். ஆனால் ஃபஸ்ட்டு சால்ட் செக் பண்ணிக்கணும். இது இல்லைங்க அதுதான் இல்லை ஸ்பீடில் வச்சுருக்கோம். வெளில தான் வச்சுருக்கேன். ஓகே ஓகே கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். எஸ் டகடகா 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 படபடபடபடன்னு சவுண்டு பார்த்தா அப்படி தான் வரும். இப்போ கொதிச்சிச்சு. சால்ட் செக் பண்ணிட்டு காரமும் செக் பண்ணிட்டு ஒரு வாட்டி அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம். பாருமா ஒரு வாட்டி. குக்கிங் பண்ணுறது என்னவோ இவங்க தான். ஆனால் இந்த சால்ட்டு காரம்லாம் நான் தான் செக் பண்ணணும். அதுவே குக் மாஸ்டர். சூடாக இருக்கும்ல அதனால கை சூடாக இருக்கும்லாம் கிடையாது. டேஸ்ட் தெரியாது. சால்ட் கரெக்டாக இருக்கா காரம் கரெக்டாக இருக்கானே தெரியாது. இப்படி நல்லா கலக்கி கொடுத்தா தானே எனக்கு தெரியும். காரம் பார்த்தா நினைக்கிறேன் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கு. காரம் ஆனால் ரைஸ் கட்டாக இருக்கும்போது ரைஸ் போட்டால் பத்தாது. அதனால் லைட்டாக சால்ட்டு லைட்டாக காரம் போட்டுக்கலாம். காரம் போட்டு சால்ட்டு தானே இது? ஆமாம் கொஞ்சம் தான். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா நம்ம இந்த கொடுத்துருக்க பேஸ்ட்டு ஆயில் வந்து யூஸ் பண்ணி நம்ம ரைஸு 250 கிராம் கிரேவி 500 கிராம் வந்து ப்ரோட்டீன் சிக்கன் ஒரு மட்டன் எதுனாலும். அப்புறம் வந்து ரைஸ் வந்து ரைஸும் 250 கிராம். ஸோ எவ்வளோ ரைஸோ அதுக்கேற்ற மாதிரி கிரேவி நம்ம ஆட் பண்ணிக்கணும்னு போட்டிருக்கு. இதில் கொடுத்துருக்க இந்த காரம் வந்து எனஃப் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. பட் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இவங்க வந்து ஆந்திரா இல்லையா, நார்மலாகவே ஸ்பைசி இருந்தால் அவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும். சரி பயந்துட்டு நான் கூட கையை தான் வச்சு கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஸ்பைசி இருக்கணும் உங்களுக்கு. பார்க்குறதுக்கு அப்படியே ரத்த கலரியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பிடிக்கும் உங்களுக்கு. போதும் நினைக்கிறேன். இப்போ ரைஸ் ரொம்ப நேரமாக ஊறிட்டு இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே ரைஸ் போட நேரம் வாசனம் ஆயிடுச்சு. வாசனம் வாசனம் ஆயிடுச்சு. வாசனைனா தெரியல சொல்லுவாங்க பழைய காலம் தெரியல தெரியல.
ஆசனம்னா வேற தமிழ்ல ஊசு. சாரி கைஸ், தமிழ் வார்த்தை தெலுங்கு வார்த்தை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இவங்க இதுல நல்லா தெரியுற வார்த்தை வந்து, அதாவது நம்மளோட தமிழ் வார்த்தை அவங்களோட தெலுங்கு வேர்டு வந்து நம்மளுக்கு தமிழ்ல பேர்ட் வேர்டு மாதிரி இருக்கும் நிறைய வேர்ட்ஸ். ஸோ அதனால தப்பி தவிர ஏதாவது பேசினாங்கன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க, ஏன்னா அது அவங்களோட ஊர் பாஷை. ஸ்வீட் பண்ணிடுங்க. ரைஸ் போடுறதுல ஸ்வீட் பண்ணிடு. ஸ்வீட் பண்ணணுமா? இல்லை ரைஸ் போடுறதில்ல சொல்கிறேன். அதெல்லாம் நம்ம ஆக்சுவலி வீடியோ வந்து இந்த சைடு வச்சு எடுக்கலான்னு தான் பிளானு. பட் வந்து இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அதனால வந்து எந்த ஃபோன்லையுமே சார்ஜ் கிடையாது. ஸோ சார்ஜ் கனெக்ட் பண்ணி அந்த சைடே வச்சு நாங்கள் ட்ரைபாடு இப்படி வீடியோ எடுத்துருக்கோம். அதனால தான் வந்து ஃபேஸ் அந்த அளவுக்கு கவர் ஆகலை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நாங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு வியூ வச்சு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். ஃபேஸ் கவர் பிரச்சனை பிரியாணி நல்லா முடிச்சாங்க. ஓகே வச்சாச்சு. இப்போ எப்படின்னா அந்த பேஸ்ட்டு ஆயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் நம்மளோட சிக்கன் நான்வெஜ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும். அதில் போட்டிருக்க மெஷர்மெண்ட் அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச 30 minutes ஊற வச்ச ரைஸ் வந்து அதில் போட்டுடணும். போட்டுட்டு 2 விசில் தான் விட சொல்லியிருக்காங்க. 2 விசில் விட்டதுக்கப்புறம் 10 to 15 minutes கழிச்சு ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க அந்த லிட். ஆமாம், அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணக்கூடாது, நல்லா விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃபைனல் ரிசல்ட் நாங்கள் சாப்பிட்டுட்டு எண்டில் ஃபீட்பேக் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு யாரும் வாங்கிடாதீங்க. ஏன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 250 rupees, 250 கிராம், 5 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க மாதிரி, அதாவது 255 grams கிரேவி இருக்கிற மாதிரி. இது அதெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த 5 கிராம்ன்றது அந்த ஆயில் பேக்கெட் இருந்தது இல்லையா, அதுதான். இந்த 250 rupeesக்கு நம்ம இந்த பிரியாணி செய்கிறதுக்கு வாங்குறது வர்த்தா என்னன்றது எண்டில் சொல்கிறோம். ஓகே, நல்லா ஸ்மெல் வாசனையோடு வரும். தேங்க்யூ. கிளாரிட்டியே வரல இந்த கிளைமேட்டுக்கு. சோன்னு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. காஞ்சிடுச்சு, காத்து பேரு வண்டியா. இந்த மழையில நான் கஷ்டப்பட்டு மேட்டை துவைச்சி காய போட்டிருக்கேன். அது பாராட்டாம ஒரு வலி. ஈரமா ரொம்பவா இருக்கு. தண்ணி தெறிக்குது. ஆனா இந்த வீடு காரா, ஆமா, ஆனா இந்த வீடெல்லாம் கட்டுறவங்களுக்கு நல்ல சான்ஸ் இல்லை, தண்ணி ஊற்ற தேவையில்லை. நம்ம வீடு கட்டும் போது ஒவ்வொரு வாட்டி வந்து ஊற்றிக்கிட்டே இருந்தோமே. நாயெல்லாம் அந்த புதுசாக கட்டுற வீட்டுக்குள்ளே போய் பூந்துக்குதுங்க பாவம். இந்த மாடெல்லாம் அப்படியே விட்டுடுறாங்க பாரு, கொஞ்சம் கூட மனசாச்சே இருக்காது போல இல்லை. பால் மட்டும் கறந்துட்டு அப்படியே விட்டுறாங்க. அது பாரு எப்படி தண்ணியில் அப்படியே பாவமே, எங்கே போய் நிற்கிறதுனே தெரியல அதுக்கு பாவம். அதுக்குள்ளே போயிடுச்சு. அந்த பையன் பேர் சைக்கிள் ஓடிக்கும். கொஞ்சம் விட்டால் நானே வந்து காற்று பயங்கரமாக இருக்கு. இது யார் திறந்தது, நீயா? ஆ ஏண்டா இந்த சைடு காற்று வரும்ன்ற, தண்ணி நிறையா வரும். மூடு க்ளோஸ் பண்ணு பாரு.
இதுதான் எங்களுடைய மாடி தோட்டம். நிறைய வச்சுருந்தோம், ஆனால் எடுத்துட்டோம், மேனேஜ் பண்ண முடியல. ஒரு மேடம் தூங்கிக்கிட்டே இருக்காங்க. மழை ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருக்கா, கும்பகர்ணம் மாதிரி. இதில் ட்ரெஸ் வேற போட்டு விட்டாச்சா, குளிருக்கு நல்லா சுகமாக கண்ணு திறக்கவே மாட்டாங்க. அட்லீஸ்ட் சுடுது சுடுது. இது ஓப்பன் பண்ணு, அது எடுக்கணும்லாம் இல்லை, அது ஓப்பன் பண்ணு. நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி ஆயில் சரி நல்லா வந்திருக்கு. என்னென்னா கொஞ்சம் ஆயில் வந்து அந்த கிரேவிலே அதிகமாக கொடுத்துருக்காங்க. நம்ம வேறு ஆயில் நிறைய ஊற்றிட்டோமா, ஸோ பிரியாணியில் ஆயில் ஓவராகிடுச்சு. இல்லடி, நான் தான் தெரியல வீடியோவில் எனக்கு அப்படி சொல்கிறேன். ஓகே, கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக தான் இருக்குது. சிக்கன் நல்லா பாருங்க, கட்டிங் 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 ஆகுது. கட்டிங் ஆகுது. வில்லேஜ் சீரீஸ் பார்க்குறோம். நல்லா தான் இருக்குது, வாசனை சூப்பராக இருக்குல்ல. அந்த பாய் வீட்டு பிரியாணி ஸ்மெல்லு வருதா இல்லையா? வருது. அதனால தான் அவங்க வந்து அது பாய் வீட்டு பிரியாணி புகையினால வீடியோ கலரே மாதிரி